நம்ம மல்லி இருந்துட்டு எப்படி தவறான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம விஜய் இருந்துட்டு அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பேசினதுக்கு அப்புறமும் நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி தவறான முடிவை எடுக்கலனா தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாயிடும். பட் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு கண்டிப்பா நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுகிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி நம்ம மல்லிய காப்பாத்த வேண்டிய ஒரு கடமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஏன்னா மல்லி வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ கிடையாது. நம்ம விஜய் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்றதுனால இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. அதாவது நம்ம அன்னபூர்ணியா இருந்தாலும் சரி, மல்லியா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம விஜய்க்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, அந்த ஒரு விஷயத்த புரிய வைக்காமயே வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துடுறாங்க. இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும். ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ஏன்னா விஜய் அப்பதான் நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் வந்து புரிஞ்சுக்குவாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் சொல்றது நடக்குதோ இல்லையோ, ஆனா நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்துட்டு அவ்ளோ கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி வந்துட்டு, "இங்க பாரு மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும். நீ எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாத" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. போக போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு, இவங்கள இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்கு என்ன வழியோ அத பார்க்கணும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா பேசினா தான் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு போவாங்க அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா ஒரு முக்கியமான பிளான பண்ணி, அதுல நம்ம மல்லிய சிக்க வைக்கிறாங்க. விஜய் இருந்துட்டு கேட்காத கேள்வியே கிடையாது. "நீ எல்லாம் எதுக்கு இங்க இருக்க? தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டே போயிடு. உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது." அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சூசைட் அப்படின்ற ஒரு தவறான முடிவு எடுத்து, இப்போ ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு மல்லி இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு விஜய் கிட்ட கதை எழுதிட்டு இருக்காங்க. "என் பொண்ண காப்பாத்துங்க. நான் எப்படியும் ஊருக்கே கூட்டிட்டு போயிடுறேன்." அப்படின்ற மாரி. அந்த ஒரு டைம்ல நம்ம விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரியலைஸ் பண்ண போறாரு. நம்ம மல்லிய பத்தி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.